புது மனைவி சுஜியை பைக்கில் ஏற்றிக்கொண்டு மகன் வேலைக்கு கிளம்பவே ஹாலில் கணவன் அருகில் உட்கார்ந்திருந்த மைதிலி, எனக்கு அப்பவே தெரியும் இது சரி வராதுன்னு. கல்யாணம் முடிஞ்சதும் தனி குடித்தனம் வச்சிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் கேட்டானா? கடைசி வரை உங்களோடு தான் இருப்பேன். ஒரே ஊர்ல தனித்தனி வீடு தேவையில்லை, எல்லாரும் ஒன்றாகவே இருக்கலாம்னு சொன்னான். வரப்போறவ எப்படியோ, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். இங்க பக்கத்திலேயே வீடு பார்ப்போம், வரப்போக இருங்க, எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லியும் கேட்கல. இப்ப நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தீர்களா என்று கணவனிடம் புலம்பினாள். அவளே பேசட்டும் என பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தார் மைதிலியின் கணவர். காலையில 8 மணிக்கு எழுந்திருச்சு வர்றா. வயசானவ தனியா சமையல் கட்டுல அல்லாறலேன்னு கூட மாட உதவக்கூடாதா? நான் அவ கையில கொண்டு வந்து காப்பியை கொடுக்கணும். இதெல்லாம் நல்லாவாக இருக்கு என்றாள் பொறுமலுடன். இப்ப அதனால என்ன மைதிலி, இத்தனை நாளும் எங்க எல்லோருக்குமே நீதான காஃபி தர, அவளுக்கும் கொடுத்துட்டு போயேன். ரொம்ப நல்லா இருக்குதுங்க நீங்க பேசுறது. அவ என்னை கொஞ்சம் கூட மதிக்கலைன்னு சொல்றேன், அதை கூட புரிஞ்சுக்காம எனக்கு தான் நீங்க அட்வைஸ் செய்யறீங்க. உள்ளூரிலே அம்மா வீடு இருக்குதுன்னு வாரத்துல 4 நாள் ஆஃபீஸ் விட்டதும் 2 பேருமே அங்கே போயிடுறாங்க. ராத்திரி 10 மணிக்கு வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டோம்னு சொல்கிறாங்க. நான் ஒருத்தி இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மகேஷும் இது எதையும் கண்டுக்கிறதில்ல. நேற்று கடைக்கு போய் 4 புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறா. நான் ஏதாவது சொல்லுவேன்னு எனக்கு ஒரு புடவை வேற. எல்லாரும் சம்பாதிக்கிற திமிரு, ஆணவம். இப்படி செலவு செய்தா குடும்பம் உருப்படுமா? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இல்லைங்க, இது சரி வராது. உங்கள் மகன்கிட்ட சொல்லி அவன் பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு தனி குடித்தனம் போக சொல்லுங்க என்றாள். அதுதான் உன் முடிவுனா நீயே மகேஷ்கிட்ட பேசுகிற. பெண்கள் ஒத்து போனாதான் குடும்பம் நல்லாக இருக்கும், இல்லாட்டி பிரச்சனை தான். எப்போ உன்னால் உன் மருமகளை சகிச்சுக்க முடியலையோ நல்ல விதமாக பிரியறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருவருமே 8 மணிக்கு மேல்தான் எழுந்து வந்தனர். அம்மா ப்ளீஸ் எங்களுக்கு காப்பி தாயேன் என மகேஷ் சொல்ல, அவன் அருகில் உட்கார்ந்து செய்தித்தாள் படிக்கும் சுஜியை எரிச்சலுடன் பார்த்தவள் காஃபியை எடுத்து வந்தாள். தான் ஒன்றை எடுத்துக்கொண்டு சுஜிக்கு ஒன்றை தந்தவன், இன்னைக்கு என்ன சமையல்மா என்று கேட்டான். நீயே சொல்லு அத்தை, சிக்கன் பிரியாணியும் குருமாவும் ஓகேவா என சுஜி சொல்ல, சரிம்மா அதையே செஞ்சுடு, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரவா இல்லை அப்பாவை அனுப்புறியா என்று கேட்டான் மகேஷ். உங்க அப்பாவே போவாரு என்று எரிச்சலை அடக்கியபடியே சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் மைதிலி. அப்பொழுது சுஜியின் போன் சினுங்கியது. எடுத்து பேசியவள், அப்படியா, இதோ புறப்பட்டு வந்துடுறேன், ஒன்றும் பயப்படாத. அப்பாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் செஞ்சிடலாம் என்றாள். என்ன சுஜி, உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு என்று கேட்டான் மகேஷ். லேசா நெஞ்சு வலிக்குதாம், ப்ரெஷர் சுகர் செக்கப் செஞ்சு நாளாயிருச்சு, அதான் டாக்டர்கிட்ட போகலாம்னு சொன்னேன். சரிங்க, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் என்று எழுந்து உள்ளே போனாள். நானும் வரட்டுமா? இல்லைங்க வேண்டாம், ஹாஸ்பிட்டலை காத்துட்டு கிடக்கணும், நீங்கள் வீட்டிலையே ரெஸ்ட் எடுங்க என்று கூறியவள் அடுத்த 10 நிமிடத்தில் கிளம்பி போனதும் இதுதான் மகேஷிடம் மனம் விட்டு பேசுவதற்கு ஏற்ற நேரம் என நினைத்த மைதிலி, மகேஷ் இங்கே வா என்றாள். அம்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்தவன், என்னம்மா விஷயம், ஏன் முகத்தை சீரியஸாக வச்சிருக்கிற என்றான். எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத. கல்யாணத்துக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன்? தனி குடித்தனம் வைக்கிறேன்னு சொன்னேன்னா கேட்டியா? இப்போ பாரு, சுஜி இங்கே யாரையுமே மதிக்கிறதில்ல. என்னை என்னவோ சமையல்காரி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறா. வீட்டில் எந்த வேலையும் செய்யறது இல்லை, கொஞ்சம் கூட அனுசரணை கிடையாது. சம்பாதிக்கிற திமிரு அவள் உடம்பு பூரா இருக்குது. 4 புடவை எடுத்துட்டு வந்திருக்கிறா, என்கிட்ட ஒரு வார்த்தையுமே சொல்லலை. நீயும் அவளை ஒன்றும் கேட்கறதில்ல. பரவாயில்ல, அவன் உன் பொண்டாட்டி, உன்னால் ஒத்து போக முடியும். எனக்கு ஒவ்வொரு நாளும் டென்ஷனாக இருக்குது மகேஷ். நீ தனி குடித்தனம் போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது என்றால் மூச்சு வாங்க. பேசி முடிச்சிட்டியா? சுஜி மேலே ரிப்போர்ட் அவ்வளவுதானா? என்ன விளையாடுறியா? நான் சீரியஸாக சொல்கிறேன். சரிம்மா, உன் விருப்பம் அதுன்னா நான் சுஜியோடு கிளம்பிடுறேன். அதுக்கு முன்னால் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். சுஜி வந்து 3 மாதம்தான் ஆகுது. அவளுக்குன்னு சில குணங்கள் விருப்பங்கள் இருக்கலாம். நான் தாலி கட்டுனதால அவள் மாறணும்னு நினைக்க முடியாது. முதல்ல நாங்கள் ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். இவர் என் கணவர், எனக்கு சொந்தமானவங்கிற எண்ணம் அவள் மனசை நிறைக்கணும். அப்போதான் நான் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவம் அவளுக்கு வரும். நானும் அவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
சமையல்ல உனக்கு கொஞ்சம் உதவலாம். உன்கிட்ட மனசு விட்டு பேசலாம். புடவை வாங்க போறேன்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன் அவ மனசில் இது நம்ம குடும்பங்கிற எண்ணத்தை நாம தானே கொண்டு வரவழைக்கணும். அதுக்கு தான் நான் கொஞ்ச நாள் டைம் கேட்குறேன். அவ மனசுல உன்னை பத்தின நல்ல அபிப்பிராயம் வந்ததால் தான் அத்தைக்கும் ஒன்று எடுப்போம்னு உனக்கும் ஒரு புடவை வாங்கியிருக்கிறா. இதையெல்லாம் நீயும் புரிஞ்சுக்கணும். அவ அம்மாவும் நீயும் ஒன்றுதான்னு அவன் நினைக்கிற நாள் நிச்சயம் வரும். அப்ப நீ சொல்லாமலேயே உனக்கு எல்லா விதத்திலும் உதவியா அனுசரணையா இருப்பா. உனக்கு அந்த பொறுமை இல்லைனா என்னால் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு மேலேயும் உனக்கு எங்களை வச்சுக்க பிரியமில்லைனா நாங்கள் தனியே போக தயார் என்றான். அவனுக்கு பதில் சொல்லாமல் கணவரிடமிருந்து செல்போனை வாங்கிய மைதிலி, ஹலோ சுஜியா, அப்பா எப்படிம்மா இருக்கார்? டாக்டர் கிட்ட காமிச்சாச்சா என்று கேட்டாள். இல்லை அத்தை, எல்லா டெஸ்ட்டும் செய்திருக்கு. இனிமேல் தான் டாக்டரை பார்க்கணும். சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் நார்மலாகத்தான் இருக்கும். அம்மாவுக்கு தைரியம் சொல்ல. சரி அத்தை, அப்புறம் துவைக்க துணிமணிகள் எடுத்து போடாமல் வந்துட்டேன். என் ரூமில் இருக்கு, அதை எடுத்து அஞ்சலையிடம் துவைக்க கொடுத்துட்றீங்களா என்று கேட்டாள். சரிம்மா, நான் கொடுத்துட்றேன். நீ டாக்டரை பார்த்துட்டு அப்பாவுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. சரிங்க அத்தை. அப்புறம் நான் சாப்பிட வரமாட்டேன்னு சிக்கன் பிரியாணி செய்யாமல் இருந்துடாதீங்க. ராத்திரி வந்து நான் ஒரு வெட்டு வெட்டுறேன், நீங்கள் செஞ்சு வச்சிருங்க என்றாள். உங்கள் கைப்பக்குவமே தனி ருசிதான் என்றாள். சிறு குழந்தை போல் விகலபில்லாமல் பேசும் இவளையா இவ்வளவு நாள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தேன். இவளும் எனக்கு ஒரு மகள்தான் என நினைத்து போனை வைத்தாள். என்னங்க, போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, பிரியாணி செய்யணும். என் மருமகள் ராத்திரி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா என்றாள். மைதிலியின் குரலில் இருந்த தெளிவும் மகிழ்ச்சியும் இனி இந்த வீட்டில் தனி குடித்தனம் என்ற பேச்சுக்கே இல்லை என்பதை புரிய வைக்கத்தான் தகப்பனும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்தனர். மகேஷும் சந்தோஷத்துடன் சென்று, ஆமாங்க, எந்த ஒரு குடும்பத்திலும் புதிய நபர் ஒருவர் வரும்பொழுது அவருக்கு அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற சிறிது காலம் தேவைப்படும். அந்த கால அவகாசத்தை நாம் கொடுத்தால் எந்த குடும்பமும் சந்தோஷத்துடன் தான் இருக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.